எப்பா இப்பயாச்சும் ஒரு விடிவு காலம் வந்துச்சே சைக்கிள் நல்லா நிப்பாட்டுறதுக்கு. ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம பேபி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50K கிலோமீட்டர் 50,000 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தியஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி இந்த வீடியோ போடுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து 10,000 20,000 30,000 அது மாதிரி போடலான்னு நினச்சோம், போட முடியல. ஸோ 50,000 நாள் கண்டிப்பாக போடலான்னு ஆக்சுவலி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அப்படி பார்த்தாலும் ஒரு 50,000க்கு மேலேயே ஓடிடுச்சு. 50,200 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ இன்றைக்கி போட்டு ஆகணும். ஏன்னா எலக்ட்ரிக் வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறையா வந்து இப்போது நிறைய இஷ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூ வந்தாலுமே, சின்ன சின்ன இஷ்யூ இருந்தாலுமே, என்னோட பைக் ஜென் 1 நான் எடுத்து வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 50,000 கிலோமீட்டர் ஓட்டுறது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1,10,000 15,000 சேவ் பண்ணியாச்சு. ஸோ அதனோட வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் வீடியோஸ் பற்றி நிறைய மெயின்டெனன்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா எனக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னு கூட சொல்லலாம். என்னென்னா, நம்ம ஓலா வந்து நவம்பர் 2022 எடுத்தோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2026, ஒரு 3 வருஷம் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஒரு 50 ஆக்சுவலி 10K 20K ஒரு 30,000 40,000 ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். பட் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு போட்டிருந்தாங்க, நான் போட முடியல. எனக்கு அந்த டைமிங் வந்து எனக்கு செட் ஆகலை. சரி ஒரு 50,000த்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஒரு ஹாப்பி நியூஸ் நான் நேற்று தான் பார்த்தேன். 50,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு நம்ம ஸ்கூட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லேக் பக்கத்தில் சேவ் பண்ணியாச்சு. 1 லேக் மேலேயே சேவ் பண்ணியாச்சு. அதோட வீடியோ தான் எங்கள் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் வீடியோஸ் பற்றி நிறையா கண்டென்ட், நிறையா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா இருக்குது. தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியாது, இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓலான்ட்டு இல்லை, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எடுத்திருக்கேன், மெயின்டெனன்ஸ் வீடியோவில் நிறைய பண்ணியிருக்கேன். கார்டில் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய பேர் சொல்லாததை வந்து நான் ப்ராக்டிக்கலாக அனுபவித்து சொல்லியிருக்கேன். ஒரு 50,000 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1,10,000 மேலே சேவ் பண்ணிட்டோம். பட் இதில் சேவிங்ஸில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம், மெயின்டெனன்ஸ் எல்லாம் வரும்ல அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி தான் கிளியராக சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் இப்போ இருக்கிறது கண்டிஷனுக்கு வந்து பெட்ரோல் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ₹102 பக்கத்தில் போயிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் ரெகுலர் கண்டிஷனுக்கு நீங்கள் ஒரு டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர் டு ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா கம்பல்சரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பெஸ்ட். ஏன்னா நான் வந்து எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேன், 20 கிலோமீட்டர் எடுத்து எப்படி நீ அப் அண்ட் டவுன் 40 கிலோமீட்டரு, ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ட்டு. பட் எனக்கு தோணல. எனக்கு தோணுது என்னென்னா, ஓகே நம்ம இப்பொழுதைக்கு இப்போ புது பைக் எடுத்தோம்னா பெட்ரோல் அடிக்கணும், இஎம்ஐயும் கட்டணும், ஃபர்ஸ்ட் திங் மெயின்டெனன்ஸும் பார்க்கணும். ஸோ இந்த 3 வித்தியாசம் இருக்குது. பட் இதை எடுத்தோம்னா ஜஸ்ட் இஎம்ஐ மட்டும் கட்டினா போதும். மெயின்டெனன்ஸ் இல்லை, பெட்ரோல் செலவு இல்லை. ஸோ அந்த மைண்ட் செட்டில் நான் எடுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஆஃபீஸ் மாற்றிட்டோம். ஆக்சுவலி அன்னூர் மாற்றிட்டோம். இங்கே அன்னூர் மாற்றுறப்ப பார்த்தீங்கன்னா டெய்லி எனக்கு அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர். ஸோ அதில் தான் எனக்கு 50K ரீச் ஆனது. ஏன்னா மந்த்லி வந்து ஒரு 6,000 வந்து சேவ் ஆச்சு. நான் டெய்லி ₹200 அப் அண்ட் டவுனுங்கிறப்போ மாதத்தில் என்னாச்சு, டூ காஸ்ட்லி. ஸோ சேஃபஸ்ட் என்னோட பைக்கில் எனக்கு காப்பாற்றுதுன்னே சொல்லலாம். ஏன்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த பைக்கு காப்பாற்றுன்னே சொல்லலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கோம் அப்படின்னா தயவு செஞ்சு எடுங்க. ஏன்னா பெட்ரோல் ஸ்கூட்டர் எடுக்கிறப்போ இந்த கம்ப்ளீட்லாம் வந்துச்சு, சின்ன சின்ன கம்ப்ளீட்லாம் வந்துச்சு. அதை ரிவ்யூ பண்ணி தான் இப்போ பெட்ரோல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதே மாதிரி தான் ஈவியும். ஸோ நீங்கள் ரன் ஆக தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்தால் ஃபயர் ஆகுது. ஏன்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. எனக்கு ஃபயர் ஆகலை, மோட்டர் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 20K சம்திங் மோட்டர் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நம்ம வீடியோ போட்டிருப்போம். இது ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் தான். உங்களுக்கு தான். நான் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் 30,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 8 வருஷம் 80,000 கிலோமீட்டர். ஸோ எதுவும் பயப்பட தேவையில்லை. எல்லாமே அதில் கவர் ஆகுது. ஏன்னா சர்வீஸில் கொஞ்சம் புவர். நானே சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில ஏரியாவில் நல்லா பண்ணி தராங்க, ஒரு சில ஏரியாவில் வெரி பேட். நானே ஓப்பனாக சொல்கிறேன் ஓலா பற்றி. ஆனால் எனக்கு வந்து சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. பட் எனக்கு நான் போன என்னோட தாட் சைடு வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 2 டேஸில் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க.
ஏன்னா மோட்டார் பிரச்சனையே வந்து 2 டேஸ் 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சின்ன சின்ன ப்ராப்ளம் அப்போவே ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டைமிங்க்கு எதுவும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 100ல் ஒரு 10 பேருக்கு பிரச்சனை இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கும். அதை ஷார்ட் அவுட் பண்ணுறாங்களா இல்லை அது ஏதோ இஷ்யூ என்னன்னு தெரியல. நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல வரல. பட் இஷ்யூ இருக்குது. பட் 90 பேருக்கு ஓகே தான். இங்கே நிறைய பேர் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை ஓட்டிட்டு தான் இருப்பாங்க. பட் சேவிங்ஸ் இஸ் த பெஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இப்போ ஒரு 1,20,000 சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் பைக் எடுத்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 டைம் டயர் மாற்றிருக்கேன். ஒரு 2 டைம் பிரேக் பேட் மாற்றிருக்கேன். மோட்டர் பிரச்சனைன்னு வந்துச்சு. அது நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டயர் பஞ்சர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டயர்ல எதுவும் ஆகல. 2வது டைம் டயர் மாத்துறப்ப மட்டும்தான் ஒரு 2 டைம்ஸ் வந்துச்சு. இது ஆல்மோஸ்ட் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தாலுமே, மேக்ஸிமம் இப்போ ஒரு டயர் மாத்துறேன் அப்படின்னா, ஒரு 1200, 1200 சரி 1500ன்னே வச்சுக்கங்க. ஒரு டைம் 3000, 2 டைம் மாத்துறப்ப 6000. பிரேக் பேட் அதே மாரி தான். ஒரு டைம் மாத்துனா, நான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம மாத்திட்டேன். ஓலா ஷோரூம்ல போய் மாத்திட்டேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 1600 சம்திங் வந்துச்சு. பட் இது ஆன்லைன்ல வாங்குனோம்னா 200 டூ 300க்குள்ளேயே 2மே வந்துருது. ஸோ அது ஒரு 1000ன்னே வைங்க. 2 டைம் மாத்துனாலும் ஒரு ஒரு இது ஒரு 2000, இது ஒரு 2000, 4000. ஆல்மோஸ்ட் இது ஒரு 336 ஒரு 4000, 10,000 ஆச்சா? மேக்ஸிமம் ஒரு 50,000 வச்சுக்கங்க. 50,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஒரு 15,000 செலவு வச்சுக்கங்க. பேலன்ஸ் ரூ. 1,00,000 சேவ் தான். என் தாட்டுக்கு வந்து மேக்ஸிமம் 15,000 ஒரு காஸ்ட் வச்சுக்கோ. 15,000 ஆயிருக்காது. பட் த்ரூ அவுட் சின்ன சின்ன இஷ்யூ அது கரண்ட் செலவு ஏன்னா கரண்ட் பில் செலவு நான் ஆட் பண்ணல. அதுலயே ஆட் பண்ணிக்கிறேன். 15,000க்குள்ளேயே செலவு ஆட் பண்ணிட்டோம்னாலும், ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1,15,000 ஓடிருக்குன்னா, ரூ. 1,00,000 சேவிங்ஸ் தான். நான் இன்னொரு 50,000 ஓட்டுனேன்னா, ஸோ எனக்கு வண்டி வந்து ஓட்டுறது ஃப்ரீ தான். நான் வண்டி காஸ்ட் நான் எடுத்தாச்சு. இப்ப நான் தான் 50,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஆல்மோஸ்ட் 1,00,000 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டானுங்க. அவங்கெல்லாம் வந்து வண்டி ஓட்டுனா ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர பொறுத்தவரைக்கும் ரன்னிங் ஓட்டுனா மட்டும் தான் நீங்க வந்து காஸ்ட் வந்து லா நம்ம போட்ட காசு எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். எனக்கு வந்து சேவிங்ஸ் தான். எனக்கு ஆல்மோஸ்ட் ஆஃபீஸ்க்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா 20, 20, 40 கிலோமீட்டர் டெய்லி ரூ. 100 பெட்ரோல் கம்மியாகுது. கரண்ட் பில் மேக்ஸிமம் ஒரு 0 டூ 100 எடுத்தோம்னா, 0 டூ 100 உங்களுக்கு 6 ஹவர்ஸ் ஆகும். ஒரு 4 1/2 இல்ல 5 1/2 6 யூனிட்னு வச்சுங்க. ஒரு கிலோவாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட் வச்சாலும், மேக்ஸிமம் 5 யூனிட் 6 யூனிட்டே வச்சுக்கங்க. வீட்டு கரண்ட் போட்டோம்னா, ஒரு யூனிட்டுக்கு ரூ. 3 இல்ல ரூ. 4 வச்சுக்கங்க. ரூ. 4 6 யூனிட்டுக்கு 6னா இங்க ரூ. 24 ரூ. 30 வச்சுக்கங்க. ரவுண்டா வச்சுக்குவோம். 30,000த்துக்கு ரூ. 30 நான் ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டுனா ரூ. 30 காஸ்ட். ஏன்னா ஆக்சுவலி நான் நார்மல்ல ஓட்டுனோம்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 130 வரைக்கும் நான் கிளைம் பண்ணியிருக்கேன். ஈக்கோல ஓட்டுனா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 170 வரைக்கும் ஓட்டலாம். சூப்பரா இருக்குங்க. தரமா சொல்லுவேன். நான் ஓலான்னு க என்ன சொல்றது? நீங்க சப்போர்ட் பண்றேன்லாம் சொல்ல வேணாம். ஓலா வச்சிருக்கவன கேட்டு பாருங்க. 2ண்ட் ஜென், 3ர்ட் ஜென் பிரச்சனைன்னு தெரியல. இந்த 1st ஜென் வச்சிருக்கேன்னு கேட்டு பாருங்க. தரம் தரம் தங்கம்னு சொல்லலாம். நான் மனுஷன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தரு ஆக்சுவலி நம்ம ஆஃபீஸ்ல நவநீதன் சொல்லிட்டு, அவர்லாம் 80,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டாப்ல. சின்ன சின்ன இஷ்யூ தான் இருக்கு. அவரு சொன்னாரு, இஷ்யூ இருக்கு. எனக்கு பெட்ரோல் செலவு பேர் ஆகுதா இல்லையா? எனக்கு அதுதான் மெயின். சின்ன சின்ன இஷ்யூ இருந்தாலும் பரவால்ல நான் ஓட்டுறேன் அப்படின்ட்டு ஓட்டுறேன். ஆல்மோஸ்ட் 80,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டாப்ல. ஒரு 1,50,000 1,70 எடுத்தாச்சு. வண்டி காஸ்ட் எடுத்தாச்சுங்க. எனக்கு அதுதான் வந்து மெயின் திங். ஆக்சுவலி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர பொறுத்தவரைக்கும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருந்து, நம்ம ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ரூ. 100 போட்டாலும், நம்ம கண்ணுக்கு தெரியாம டெய்லி ரூ. 100 வண்டி எடுக்கிறப்பலாம் ரூ. 100 மினிமம் பட்ஜெட் போட்டாலும், காஸ்ட் வைஸ் இங்க நமக்கு தெரியாது. இது வந்து சின்ன சின்ன காஸ்ட்டா நம்மளுக்கு தெரியாம போயிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், கிலோமீட்டருக்கு எவ்வளோ ரேஞ்ச் கிடைச்சிருக்கு, எல்லாமே உங்க அந்த ஆப்ல இருக்கும். ஸோ த பெஸ்ட் திங் ஆஃப் த ஆப் ஓலான்னு சொல்லலாம். ஏன்னா நெறையா ஸ்கூட்டர்ஸ் நானும் பார்த்துட்டேன். இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸும் இல்ல, மேப் கண்டிஷன்ஸு ஒரு ஒரு பேட்டரி ஒரு 100% சார்ஜ் போட்டு எடுத்தீங்கன்னா, இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ எஃபிஷியன்சி யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேலன்ஸ் இருக்கு. அக்யூரேட்டா காமிக்குதுங்க. ஏன்னா டீட்டெயில்ஸ் நமக்கு தேவை. நம்ம ஒரு டைம் ஓட்டிட்டு இருந்தோம்னாலும், எப்ப பார்த்தாலும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நல்லா இருக்கு. எனக்கு பொறுத்தவரைக்கும் ஓலால சின்ன சின்ன விஷயம் இருக்குதான். இல்லைன்னு நான் சொல்லல. பட் இட்ஸ் த குட். என்னதான் இருந்தாலும் என் தாட்ல வந்து ஒரு 1,00,000 ரூபீஸ் சேவ் பண்ணியிருக்குன்னா, என் செல்லாக்குட்டி வந்து எனக்கு ஹாப்பி. அதே மாரி உங்களுக்கு நெறையா வந்து
நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா, இப்ப இதுவரைக்கும் நீங்க நான் பார்த்தது வந்து இப்ப நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் நான் சொல்லிட்டேன். இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னன்னு சொல்றேன்னா, நீங்க பிரேக்கிங் புடிக்கிறீங்க இல்லையா? அது வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கா பாருங்க. பிரேக் ஃபுல்லா புடிக்காதீங்க. எக்ஸிலேட்டர் வந்து ரிவர்ஸ்ல திருப்புனீங்கன்னா, அது நம்ம அ பேட்டரிக்கு ரீஜெனரேட்டிவ் சார்ஜிங்ன்னு ஒண்ணு ஏறும். நீங்க எவ்வளோ ஸ்பீடா போனாலும், நீங்க அந்த எஃபிஷியன்சி நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இவ்ளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா, ஒரு 5 டூ 6 கிலோமீட்டர் ரீஜெனரேட்டிவ்ல நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பேட்டரியோட பவரும் லெஸ் ஆகுது. பிளஸ் பேட்டரியில வந்து சார்ஜ் ஏறிக்குது. அத ரேஞ்சாவும் நான் கன்வெர்ட் பண்ணி நான் ஓட்டுறப்ப, கிலோமீட்டர் அவங்க சொன்னதிலிருந்து எச்சா தான் கிடைக்கும். ஆ ஏன்னா இது சின்ன சின்ன திங்ஸ் தான். நம்ம பார்க்கறதில்ல. அதே மாரி பேட்டரி சார்ஜ் போட்டு உடனே வண்டி எடுக்க வேண்டாம். ஆனா ஓலான்னு சொல்லல, எல்லா பைக்குக்குமே சொல்றாங்க. 1000 சொல்லுவாய்ங்க. சூப்பரா இருக்கு சார். பேட்டரி மேனேஜ் பண்ணியிருக்கு சார். என்ன பண்ணுனாலும் பேட்டரி ஹீட் சார்ஜ் ஏர்றப்ப அந்த ஹீட்டிங் லெவல்ஸ் இருக்கும். அத வந்து ஒரு சார்ஜ் போட்டீங்க அப்டின்னா, மினிமம் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸா உட்டுருங்க. அது கொஞ்சம் அந்த அந்த ஹீட் வந்து போயிரும். அதுக்கப்புறம் சார்ஜ் ஓட்டுங்க. அதே மாரி வண்டிய ஓட்டிட்டு வந்த உடனே சார்ஜ் போட வேண்டாம். அது ஒரு மைனஸ். என்னன்னா, நீங்க ஆல்மோஸ்ட் பேட்டரி வந்து ஃபயர்ல இருக்கும். ரொம்ப ஹீட் ஆயிருக்கும். வண்டி சார்ஜ் போடுறோம்னா, இது ஒரு பேட்டரி ஹெல்த்துக்கு வந்து ஒரு திரும்ப ஒரு ஃபயர் ஏத்துற திரும்ப ஒரு சார்ஜ் போடுறப்ப அந்த ஹீட் ஆகும். ஸோ, இதனால அந்த பேட்டரி ஹெல்த் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. பேட்டரி அந்த மேனேஜ்மென்ட் சிஸ்டத்துல இருக்கிறப்ப. ஸோ, எனக்கும் அது யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருந்துச்சு. அத உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ, மறக்காம இப்பதான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்டின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது மாரி நெறைய கன்டென்ட் நம்ம சேனல்ல இருக்கு. அ வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.